Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் அடிக்கடி தகராறில் அதிமுக சேர்ந்த சில பிரமுகர்களை வந்து கைது பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து விசாரணை பண்ணும்போது படிப்படியாக இன்றைக்கி நடிகர்களுக்கு கொக்கைன் சப்ளை பண்ணுற ஒரு கும்பலை பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் நடிகர் கிருஷ்ணாவும் ஈடுபட்டிருக்காரு. அவர் தலைமறைவாக இருக்காரு. காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. சொல்லுங்கள் சார், நம்ம ஆல்ரெடி மலையாள சினிமாவில் கொக்கைன் பயன்படுத்துகிறாங்க, பாலிவுட்டில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. ஆனால் தமிழ் சினிமாவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ஹை ப்ரொஃபைல் ட்ரக்ஸுங்கிறது ஒரு புழக்கத்தில் இருக்குன்ட்டு. இல்லை வெளிப்படையாக கைதாயிருக்கீங்க. என்ன நடந்துச்சு? இன்னும் புழக்கத்தில் இருக்கா? நம்ம சொல்கிறப்ப யாரும் காதில் வாங்குறது இல்லை. ஏதோ யூடியூப்பில் உட்காந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? நான் இதை ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டேன். ஹை ட்ரக் ப்ரொஃபைல்ஸ் ஹை ட்ரக் பீப்புள்ஸ் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அது அவங்கள்ட்ட தான் இருக்குது. நம்ம கையில் பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதை விட்டு சில பேர்கிட்ட கஞ்சா வச்சு சுற்றுறாங்க. அவங்கள போலீஸ் பிடிச்சி போட்டுரும். இவங்க சொல்கிறது கொக்கைன் மற்றப்பட்டன் இதெல்லாம் நம்ம கைக்கெல்லாம் வரவே வராது. எந்த காலத்துலேயும் வராது, பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா அதோட விலை அதுமாரி 1 கிராம் 12,000 ரூபா, கிட்டத்தட்ட 4,75,000 இவங்களே அக்கௌண்ட்டில் மாற்றுறாங்க. இதில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? காக்கா உட்கார பணம்பழம் வந்துச்சுன்னு. பழசு தான் அந்த பழமொழி. இவங்க பாரில் தண்ணியை போட்டு ஒருத்தர் பாட்டில் விட்டு அடித்து வீசி மண்டையை உடைச்சாங்க. அதில் கைது பண்ணுறாங்க. அதில் பிரசாத்னு ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவர் ஒரு படத்துடைய தயாரிப்பாளர். அவர் ஏடிஎம்கேல ஐடிஎம்கேல முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் படம் எடுக்கிறாரு. எங்கேப்பா படம் எடுக்கிறான்னு ஏது பார்க்க ஆசை, என்னப்பா எதுன்னு பார்த்தாக்க நான் ஸ்ரீகாந்தை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. விதி விளையாட ஆரம்பிக்குது. அவங்கள தூக்கி கொண்டு குண்டாசில் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் மேலே ஒரு 5 பிரிவின் கீழே பிரசாத் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது. இப்படி 5 பிரிவின் கீழே ஸ்ரீகாந்த் கார்னர் பண்ண உள்ள பிரதீப்னு ஒரு கேரக்டர் புதுசாக வருது. அந்த பிரதீப்னு கேரக்டர் தான் பெங்களூர்லேருந்து ட்ரக்ஸை வாங்கிட்டு வந்திருக்கு. எதை? இந்த கொக்கைனை. அவர் யார்கிட்ட வாங்குறாருன்னா ஒரு கானா நாடுன்னு சொல்லி, கானா அப்படின்ற ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு கண்ட்ரி, அதிலேருந்து ஜான்னு சொல்லி ஒருத்தர் மூலியமாக வருது. அப்படியே செயின் ஆஃப்ரிக்கன். ஆமாம், ஆஃப்ரிக்காவிலேருந்து. இப்போ மாம்போட்டை போயிட்டாங்க. அப்படியே ரிவர்ஸில் அயன் படத்தில் மாம்போட்டை போகிற மாதிரி மாம்போட்டேன்னு திரும்பி வந்தாங்கல்ல, நம்ம ஆள் சிக்கிட்டாப்புல. யார்? ஸ்ரீகாந்த் சிக்கணுன்னா ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இல்லவே இல்லை, எனக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை, நீங்கள் எனக்கு அதுமாரி ஆளே இல்லைன்னு வச்சுட்டு ஸ்ரீகாந்த் வீட்டில் விட்ட ரைடில் பார்த்தா ஒரு கிராம் கொக்கைன் எடுக்கிறாங்க. ப்ளஸ் 4 பேக்கெட், அது பயன்படுத்தப்பட்ட பேக்கெட் 4 எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்போ அப்பயும் அவர் இல்லவே இல்லைன்னு சரி மெடிக்கலுக்கு போங்கன்னு சொல்லி மெடிக்கலுக்கு செக்கப்புக்கு அனுப்புகிறாங்க. பிளட் சாம்பிள்ஸுக்கு எடுத்தான்னு பார்த்தாக்க இவர் உடம்புல கொக்கைன் போதைப் பொருள் இருக்கிறது, வேதிப்பொருள். அது ஒரு வேதி தானே, அது ஒரு கெமிக்கல் தானே, அது வேதிப்பொருள் ஒரு உடம்புல இருக்குங்கிறது ஊர்ஜிதமாகிடுச்சு. ஊர்ஜிதமானோன்னு தான் அப்புறம் நேற்று அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இது காலையிலேருந்து 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடைபெற்றுச்சு. விசாரணையில் அவர் கழுகு படத்து கதாநாயகன் கிருஷ்ணாவை கையை கட்டுறாரு. அவர் யாருன்னா விஷ்ணுவர்த்தனுடைய சகோதரர். விஷ்ணுவர்த்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா பில்லா படம் எடுத்தார்ல டைரக்டர், பெரிய ஆள். அவருடைய சகோதரன். அவரை கையை கட்டுறாங்க. அவர் ஒரு சில மியூசிக் டைரக்டரு எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருக்காங்க. ஒரு பிரபல மியூசிக் டைரக்டரு ஹீரோவில் நடிக்கிறாரு, அவரும் அந்த பார்ட்டியில் இருக்கார். அந்த வீடியோ டோட்டல் கிளிப்பிங்ஸும் இப்போ வெளியாகிட்டு அந்த பார்ட்டியில். அதில் யார் யாரெல்லாம் அவங்களும் கிளிப்பிங்ஸ் வெளியாகிட்டு அதில் சில நடிகைகளுடைய புகைப்படங்கள் இருக்குது. அது வெளியே சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வெளியிடுறாங்க. இப்போ இதில் இன்னும் பெரிய கூத்து என்னென்னா, இதில் நிறைய சினிமா நடிகைகளும் பின்னாடி இருக்கிறாங்க இந்த போதையில் அப்படின்றது தான் இதில் ஊர்ஜிதம். ஸ்ரீகாந்துக்கு நல்ல படமே வந்ததில்லை. அப்போலேருந்து சொல்கிறேன், ரோஜா கூட்டத்தில் ஆரம்பித்து அது ஊர் அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாமல் போஸெல்லாம் காலேஜ் படிக்கல பார்த்த படம். ரோஜா கூட்டம் காலேஜ் படிக்கல பார்த்த படம். அப்புறம் இது சினேகாவோட ஒரு படம் நடித்தாங்க, பார்த்திபன் கனவு. அதில் கூட இவர் கனவு கண்டுட்டார் சினேகாவோடன்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும் உண்மை? அதுவும் படம் ஓடலை. அது சினேகா மாதிரியே 2 இருக்கும். அதில் ஒரு சினேகா பேண்ட்டு போட்ட சினேகாவை லவ் பண்ணுவார், பார்த்தா மணிவண்ணன் நடிச்சிருப்பார். இது புடவை கட்டின சினேகாருக்கு ஒரே குழப்பத்திலே படம் எடுத்தால் அப்புறம் பார்க்குறவன் குழம்புனா அப்புறம் எப்படி தியேட்டர் கூட்டம் வரும்? படம் எடுத்தால் நிதானத்தில் எடுக்கணும், குழப்பத்தில் எடுத்தால் எப்படி படம் ஜெயிக்கும்? அப்புறம் கடைசியாக ஒரு படம் நடித்தாருங்க, நண்பன் நடித்தார். அது சங்கர் வேறு ஒரு பிரபல நடிகர் நடிக்காததுக்கு பதில் இவரை போட்டார். சிலம்பரசனை போடணும்னு ஐடியா பண்ணாங்க போல இருக்கு. அதுக்கு பதில் இவரை போட்டாங்க. அது நல்ல படம். ஏன்னா சங்கரோட டைரெக்ஷனு ப்ளஸ் அது இவரோட டைரெக்ஷன் மட்டும் இல்லை, இப்போ தான் அவரோட டைரெக்ஷன் தான் மட்டி மாரி இருக்க படம். அது ஹிந்தியில் நல்லா ஓடின படம். 3 Idiotsன்னு சொல்லி அமீர் கான் நடித்த படம். கடைசியாக இருந்த வாய்ப்பும் கை விட்டுருச்சு. அப்போ இவர் பிரசாத் படம் எடுக்கிறோன்னு இவர் ப்ரொடியூசரு,
இவர் ஸ்ரீகாந்த் ஹீரோ ஆயிடுறாரு. மறுபடியும் ஹீரோ ஆகிறார் ஃபஸ்ட்லேருந்து. 2002 ஆரம்பித்தவர் ஏறக்குறைய வந்து 25 ஆண்டு காலம், 2002, 2012, 2022, 2025, 23 வருஷம். எனக்கே வயசு 40 ஆகுது. கிட்டத்தட்ட என் வயதின் பாதியை திரைத்துறையிலே தொலைத்திருக்கிறார். இப்போது தான் தெரியுது கொக்கைன் போதிலே படுத்து கொண்டிருக்கிறார் என்று. பட வாய்ப்புனா நாலு கம்பெனிக்கு போனால் தானே படம் கொடுப்பாங்க சார். ஆனால் அவர் வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்காரு சார், எனக்கு வந்து நான் அந்த படம் நடித்தேன், அதுக்கு வந்து சம்பளத்துக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை எனக்கு அறிமுகப்படுத்தினதே அந்த தயாரிப்பாளர் தான். அவர் வந்து என்னை அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்துறதுனால வாக்குமூலம் கொடுத்துருதா சொல்கிறாங்க. அது சம்பளத்துக்கு பதில் தான் வாங்கி குடிப்பார் அவர். கொக்கைன் கொடுத்தாரு, வாங்கி போட்டார், மூத்திரத்தை பெஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தவனை சாட்டி விட்டு தப்பிக்கிறவெல்லாம் வேண்டியில்லை. போதைப் பொருள் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணீங்க. அது சட்டவிரோதம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்டவிரோதம்னு தெரியலைனாலே தப்பு தான். இக்னரன்ஸ் ஆஃப் லா இட்ஸ் அஃபென்ஸ். சட்டம் தெரியாமையால் நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுவே ஒரு அஃபென்ஸுங்க. ஓகே சார், இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இன்னொரு நடிகர் கிருஷ்ணாவை வந்து கை காட்டுறாங்க. இதை தாண்டி நீங்கள் சொன்னீங்களா சார், இப்போ வந்து ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தனியாக ப்ரைவேட்டாக வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, அது தனியாக பார்ட்டியை வச்சு அந்த பார்ட்டிஸில் தான் வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மொத்த கும்பலையும் பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து காவல்துறை. நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபுல் பாட்டில் மிச்சம் மீதி கிடக்குன்னு எடுத்து காரில் போட்டு கொண்டு வரது இல்லையா? அதுமாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க இல்லைங்க. அவங்க கொக்கைனுக்கேன்னு இது கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யுது, நான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் போ அப்படின்னு எடுத்து வச்சுட்டு வீட்டில் போட்டு பெருட்டி ஏற்றி பார்க்குறது தான். அப்புறம் ஏன் பார்ட்டிக்கு போயிட்டு ஏங்க கடைசியாக இவர் சம்பளமே வாங்கலைன்றாருங்க இவர். நான் அதுக்கு பதில் போதைப் பொருளே வாங்கிட்டேன், அந்தளவுக்கு நான் அடிக்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு இவரே தானே சொல்கிறாரு. இப்போ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இவர். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ளாஷ் நியூஸ் பாருங்கள். அடிக்ஷன் ஆகிட்டார் பாவம். அது வந்து நம்ம இறக்கப்படுறோம். இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டாருங்கிறத விட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அவரோட சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டார். அது சட்டம் அது என்னவோ அது அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் கடமையை செய்யணும். ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? இப்போ நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து ஈஸி ஆக்சிஸாக ட்ரிங்க்ஸ் கிடச்சிது இல்லை, பாட்டில் ட்ரிங்க்ஸ் போதை. அடுத்த ஜெனரேஷன் நீ கொக்கைனை கொண்ட கையில் சேர்த்துடக்கூடாதுல்ல. ஒரு காலத்தில் வந்து ஊருக்கு 4 பேர் தான் குடித்தவங்க இருந்தாங்க, இன்னைக்கு ஊருக்கு 4 பேர் தான் குடிக்காதவங்க இருக்காங்க. ஒரே ஊரில் குடிச்சிட்டு 54 பேர் செத்து விட்டாங்க. பணம் எரிக்க வேறவே இல்லை, வரிசையாக வச்சு கொளுத்தி விட்டாங்க. 54 பணம் எரிஞ்சுது. எவ்வளோ கொடுமை தெரியுமா அது? அப்போ அடுத்த தலைமுறை கொக்கைனுக்கு போயிடக்கூடாதுல்ல. ஆனால் இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ட்ரக்காக இருக்கனால இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து சாமானிய மக்கள் யாரும் யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் விஐபிஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ தான் வந்து சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே தெரியாமல் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க ஈசிஆர் பார்ட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நடவடிக்கை யூஸ் பண்ணுறாங்களா, இன்ஃபெக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து காவல்துறை அடுத்த கட்டமாக நகருவாங்களா? காவல்துறை இப்போ பிரசாத் அவரை விசாரிக்க உள்ள அவர் கை காட்டுறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ எது ஹை ப்ரொஃபைல்னு சொல்லுவீங்க? ஏசி ஹை ப்ரொஃபைலா? எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது. செல்ஃபோன் ஹை ப்ரொஃபைலா? எல்லார்ட்டையும் தான் இருக்குது. ஆப்பிள் ஃபோனு, ஆரஞ்சு ஃபோனு, திராட்சை ஃபோனு எல்லார்ட்டையும் தான் இருக்குல்ல. ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்க முடியாமல் இருக்காங்க. எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்குங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் தெருவுக்கு 10 யூடியூப் சேனல் இருக்குது. சேனல்லாம் மட்டும் எப்படி வைக்கணும்? டிஷ் ஆண்டரெல்லாம் வச்சு ஒரு ட்ரோலியெல்லாம் போட்டு அதுக்கு கேமராமேன் வச்சு மைக் வச்சு அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா வேண்டாம் ஒரு சேனல் ஆரம்பிக்க, வருமா வராதா? சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறோம். சேட்டலைட் தான் கேட்குறேன். இப்போ நம்மளும் சேட்டலைட் சேனல் தானேங்க. நீங்கள் பேசுகிறது சேட்டலைட் வழியாக தானே அடுத்தவனுக்கு போகுது. தனியாக நேரடியாக ஒருத்தர் காதலியாக போய் சொல்கிறீங்க, சேட்டலைட் வழியாக தான் போகுது. எல்லோரும் சேட்டலைட்டு தான். அது விட்டு இந்த ஹை ப்ரொஃபைல் லோ ப்ரொஃபைல்லாம் கிடையாது, எல்லார் கைக்கும் போய் கிடச்சிரும். அது ஒருத்தன்டையாக பழகிறது தானேங்க. இப்போ ஒரு முதலாளி இருக்கார், அவர்கிட்டேருந்து மிச்சம் மீதி கிடக்கிறது நக்கி அந்த டிரைவர் பார்ப்பார். அப்புறம் முதலாளிக்கு தெரியாமல் அந்த டிரைவர் எடுக்க ஆரம்பிப்பார். எடுக்க மாட்டாரா? முதலாளிக்கு போதில் அளவும் தெரியாது. நேற்று என்ன மில்லிகிராமன் அளந்தா வச்சுட்டு போகிறாரு. அடுத்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே போவோம். அப்புறம் அந்த ஓட்டுநர் அவருக்கு 4 பேர் கொடுப்பாரு. இப்படியே சொசைட்டிக்குள்ளே சுற்றி இருக்கும் ஒரு விஷயம். நல்லது செய்கிறது தான் இங்கே டிலே ஆகும், கெட்டது செய்கிறது உடனே செய்யலாம். இப்போ வந்து பிரசாத்தை மீண்டும் ஒரு 3 நாள் கஸ்டடி எடுத்து போலீஸ் விசாரிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆமாம் டெஃபினெட்லி விசாரிப்பாங்கல்ல, கஸ்டடி எடுப்பாங்கல்ல. இந்த ஸ்ரீகாந்த் மாதிரி நீ எத்தனை பேரை கையை காட்டுப்பா நீ பாட்டுக்கண்ணு. அவருக்கு வேறு வழி இல்லை, கையை காட்டி தான் ஆகணும். அவர் ஒரு 10 பேரை காமிச்சு விடுவார். ஏன்னாங்க ஒருத்தர் கொக்கைன் போட்டிருக்க போகிறாங்க, அவர் ஒரு 10 பேரை கையை காமிக்க தான் போகிறாரு. 10 பேரையும் காமிச்சு மொத்தமாக எடுத்துகிட்டு தான் உள்ளே போக போகிறாங்க. இது இதோட ஓஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? லீடிங் ஆக்டர் எல்லாமே மாட்டுவாங்க இந்த விஷயத்தில் அப்படின்றீங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதுதான். பாவடை சட்டியில் ஆரம்பித்து புடவதுனில் ஆரம்பித்து பேட்டி சட்டிலேருந்து எல்லோரும் மாட்ட போகிறாங்க. மாட்டக்குள்ளே தாங்க தெரியும் இவரெல்லாம் இப்படியாங்க இருந்தார் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசாக இருக்கக்குள்ள முதல்ல சரத்குமார் டைவர்ஸ் பண்ணது தான் எனக்கு தெரியும். நான்லாம் சரத்குமார் ரசிகன்.
ஒட்டமெல்லாம் அப்படி ஜம்முன்னு வச்சுருப்பார், சண்டையெல்லாம் பயங்கரமாக போடுவார்னு. அவர் விவகாரத்து பண்ணிட்டாருன்னு எனக்கு மனசு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. என்னது பொண்டாட்டி விவகாரத்து பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு என் மனநிலை அப்போ. காரணம் நம்ம சினிமாங்கிறது நம்மளோட ஒன்றிய ஒரு பெரிய கலாச்சாரம். சினிமா நம்மளை விட்டு விலகி நிற்கவே நிற்காது, சினிமாவை தவிர்க்கவே முடியாது நம்மளால். ஏன்னா அது நம்மளோட கல்ச்சர், அது தமிழ் கல்ச்சர், அது சினிமாவும் நம்மளும். கேரளாவும் அப்படி தான், ஆந்திராவும் அப்படி தான், பாம்பேவும் அப்படி தான். மற்ற ஸ்டேட்லாம் சினிமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? கல்கத்தாவில் பெங்காலி சினிமா ஏதாவது பெரிய சக்ஸஸ் ஆகுதா? ஒரியா படம் ஏதாவது சக்ஸஸ் ஆகுதா? ஓடாது. அப்போ இவங்களோட இந்த செயல்பாடுகள் வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். என்னங்க இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு. இப்போ ஸ்ரீகாந்த்னு ஒரு கேரக்டரை இன்றைக்கி தான் எல்லாருக்கும் ஞாபகமே வருது, தெரியுமா இல்லையா? எல்லோரும் மறந்துட்டான். இதுமாதிரி பல நடிகர்கள் அங்கங்கே போதையை போட்டு அண்டிங்க இருக்காங்க. இந்த வழக்கெண் 18/9 ஹீரோ நடித்தான், அவன் பேர் என்ன? பேரே சீதானா? இந்த நேரமே சீரியல் ஒரு பின்னாடி காந்து சேர்ந்துட்டு இவன் மாட்டிட்டான் ஸ்ரீகாந்த். அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஜட்டியோடு கிடந்து ஒரு நாள் வீடியோ போடுறான், குடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு ஆச்சா பூச்சா காச்சா மூச்சான்ட்டு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. இந்த கிட்னியெல்லாம் ஃபெயிலியரான ஒரு மாதிரி அவங்கள அந்த மாதிரி இருந்தான். அப்புறம் இவன் நேற்று வீடியோ போடுறான், சட்டத்தின் முன்னே போட்டு நான் நல்லா ஆகிட்டேன், எனக்கு மறுபடியும் பட வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு. இந்த உலகம் அட்ரஸ் பண்ணுறது வந்து நீ நல்லா இருந்தால் தான் அட்ரஸ் பண்ணும், நல்லா இல்லைன்னா அந்த உலகம் வந்து அட்ரஸ் பண்ணாது. இப்போ ஸ்ரீகாந்துக்கு படங்களே இல்லை. நல்ல முன்னணி நடிகர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கெட்ட பழக்கமே கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு முதலீடே அந்த உடம்பு தான். அந்த உடம்பு, அந்த குரல். பெரிய பாடகர்லாம் இருக்காங்கல்ல, ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா கூட சாப்பிட யோசிப்பாங்க. தொண்டை போயிட்டுனா நல்லா பாட முடியாது, வாய்ப்புகள் இருக்காது. மின்மினின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு ஒரு பாட்டு பாடினாங்க தெரியும், ரோஜா படத்தில். அவங்களுக்கு தொண்டையில் சின்ன சர்ஜரி. அதுக்கு பிறகு உங்களுக்கு பாடுற வாய்ப்புகளே இல்லைன்னு. அப்புறம் கையை பிடிச்சி விட்டான், காலை பிடிச்சி விட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலும் வாய்ப்பு இருக்காது. 7 வருஷம் பாடாமல் இருந்துட்டு அப்புறம் வந்து இப்போ ஜிம் சாரான்ட்டு மேடையில் ஆட வேண்டியதான். வாய்ப்புகளை வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்க்கணும். ஸ்ரீகாந்துக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. அவரோட பிராண்டு, அவருடைய கம்யூனல் பேக்கப் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கைவிட்டாச்சு. கைவிட்ட பிறகு போதை மட்டும்தான் கூட இருக்கும். இப்போ பயந்தான் குடிக்கிறீங்களா, குடிக்கிறதுனால பயப்படுறீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் குடிக்கிறேன். சரி, ரொம்ப குடிச்சிட்டேன் அதனால் பயமாக இருக்குது. ரெண்டுமே கோ இன்சிடெண்ட்டு. சைக்காட்டிஸ்ட் எம்ஏ சைக்காலஜியில் முதல் பேப்பர் இது தான். பயத்தினால ஆட்டிடியூட் மாறுதா, ஆட்டிடியூட் மாறுறதுனால நீ பயப்படுறியா? கேள்வி பதிலே கிடையாது இந்த கேள்விக்கு. அப்புறமா அதை பாடம் நடத்தி அதை புரிய வைப்பாங்க. முதல் விஷயம் நமக்கோட கில்ட்டி கான்சியஸ். நம்ம கில்ட்டி கான்சியஸுக்கு வந்து குடித்தா சரியாயிடும். ஒருத்தட்ட சொல்லுவாங்க சில பேர் நண்பர்கள், குடித்தா கையில் பணம் புழங்குது, குடியை விட்டால் பணமே இருக்க மாட்டேதுன்னு. வேறு ஒன்றும் இல்லை, வெக்கமான சூடு சொரணை இழந்துருவான். டேய் ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணுறான்போ, ஒரு 500 ரூபா பணம் இருந்தால் கூட வாங்கிக்கலாம்போ. இது முதல்ல கௌரவ பிச்சையாக இருக்கும். அப்புறம் ஒரு தலையை சொரிஞ்சு ஒரு 100 ரூபா இருக்குமா அப்படின்னு கேட்குற கண்டிஷனில் கொண்டு விட்டுரும். சரிதானே? இதே குடிக்கலாம் உன் தன்மானம் கேட்கக்கூடாது. என்னடா இவன் ஒரு மனுஷன் இவங்கிட்ட போய் 500 ரூபா கைமாற்று கேட்குறதா அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ போதையோட விளைவே அதுதான். நைட் பார்ட்டிஸில் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு வருதுல்ல சார், இப்போ இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இன்னும் வரும் காலங்களில்? இந்த பெரிய பெரிய இடத்துல ஹோட்டல்ஸ் தானங்க பிடிக்கிறாங்க. அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே 3 மணிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி, பேர் வேண்டாம், அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. அவங்க கேமராலாம் உடைக்க போனாங்க, அந்த பவுன்சர்லாம். பிரச்சனை பெருசாகிட்டு போலீஸ் வந்து பெரிய பெரிய பணக்கார ரோட்டு பொம்பளை பிள்ளைங்கள மெதுவாக போங்கம்மா, ஐயா குல தெய்வங்களே, குல விளக்குகளே, காரில் ஏறுங்க, கரைச்சலை கூட்டாதீங்க முதல்லன்னு. நடக்குதா நடக்கலையா? ஒரு பிரபல நடிகை ஆசிகா கொண்டு போய் காரை கொண்டு அட்டிச்சு, கூட இருந்த பொண்ணு செத்து, அந்த ஆப்போசிட்டில் செத்து, எங்கள் காட்டுக்குள்ளே போய் பூந்துதா இல்லையா காரு? இவனா பெரிய ஆர்டிஸ்ட் தானே, பெத்த ஆர்டிஸ்ட் தானே. எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குது, அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் டர்ட்டி இருக்குது. பட் அந்த அசுத்தத்தின் உச்சமாக இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டாந்து இறக்குமதி செய்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயம் கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ ஆல்ரெடி மது, கஞ்சா, மாத்திரை, வலி மாத்திரை, வேறு என்ன இருக்குது போதை? கேஷுவல் போதை சொல்லுங்கள். இதெல்லாம் கேஷுவல் ஆகிப்போச்சு, கேஷுவல் போதை. இதெல்லாம் இதில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. கஞ்சாவெலாம் நம்ம நாட்டில் உற்பத்தியில் 0% ப்ரொடக்ஷன் கவர்மெண்ட் டிக்ளேரே பண்ணிட்டாங்க. ஆனாலும் கஞ்சா புழக்கத்தில் இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதை சொல்லுங்கள். தெருவுக்கு தெருவு இருக்குது. அப்போ அந்த புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் 2.0ன்னு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. போலீஸும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, அக்யூஸ்டும் அவங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தில் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நடிகர்கள்லாம் நிறைய பேர் சிக்குவாங்கன்றீங்க. இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீன் கேட்டிருக்காரு, குடும்பத்தை பார்த்துக்கணும், மகன்கள்லாம் இருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லுங்கள் சார், இப்போது இந்த மாதிரியான வழக்குகளில் சிக்கும் போது, நடிகர்கள் இந்த மாதிரிலாம் சிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து கோர்ட்டு அதிகபட்ச தண்டனை என்னவா கிடைக்கும்? அதிகபட்ச தண்டனை இது வந்து இப்போ திருத்தப்பட்ட போதைப் பொருள் திருத்தப்பட்ட 10 ஆண்டுலேருந்து லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுக்கலாம்.
பட் இவங்க வச்சுருந்த ட்ரக்கோட அளவை பொறுத்தது, இவங்களோட ரோலை பொறுத்தது. இப்போ வீட்டில் போய் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் சேல்ஸ் பண்ணணுன்னு நீ என்னை நிரூபிக்கணும்ல அரசு தரப்பு. நான் விற்பனை செஞ்சேன்னா இல்லை கன்சியூம் பண்ணணும், 2 விஷயம் இருக்குது. கன்சியூம் பண்ணுறதுங்கிறது கோர்ட்டில் வந்து செகண்ட் கிரேடாக தான் பார்ப்பாங்க. ஒரு நாட் செல்லர், இவர் 3வது பேராக தான் இவர். அதான்ப்பா, நீங்கள் போதைப்பொருளை விற்பனையில் போயிருந்தீங்கன்னா சிக்கினீங்க. கன்சியூமர் மட்டும்னாக்கா அதில் நீங்கள் தப்பிக்கிறது நிறைய. கஞ்சாவே 1 கிலோவுக்கு கம்மியாக இருந்தால் பெயிலெலாம் ஈஸியாக வாங்கிடலாம். பிகாஸ் அது கமர்ஷியல் கிடையாது. 1 கிலோவுக்கு மேலே போயிட்டால் கமர்ஷியல். 4 kg 3 kgலாம் போனால் லைஃப் கொலாப்ஸ் தான். எனிஹாவ் நம்ம இந்த அரை வழி வாழ்கிறோம். அதான் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் குடிக்க சொல்லி கடை திறந்து வச்சுருக்காங்கல்ல, பலன்னு போய் குடிங்க. அது ஒரு குடிச்சிட்டு பைக்கில் போனீங்கன்னா 10,000 ஃபைனு. குடிச்சிட்டு போய் லாரியில் விழுந்தீங்கன்னா செத்து போக வேண்டியதான், மண்டை செதறி செத்து போக வேண்டியதான். குடிச்சிட்டு சண்டை போட்டிங்கன்னா மண்டை உடச்சிடுவானோ. ஏதோ குடிக்கிறீங்களா இண்டஸ்ட்ரி இப்போ வீட்டு வாசலில் குடிச்சிட்டு அப்படியே தொலைங்க, தப்பு தான் அது. ஆனால் அதை விடுத்துட்டு அடுத்த கட்ட போதைகளை என் அருமை இளைஞர்களே எதுவும் முயற்சிக்காதீர்கள். அப்படி அடுத்த கட்ட போதை செய்கிறவனோட பழக்க வழக்கத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு வெளியேறி விடுங்கள். அப்போ வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து பாலிவுட்டு கோலிவுட்டு இல்லை சார், பாலிவுட்டு மலையாள சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் போதைப்பொருள் பழக்கம் வந்து தமிழ் சினிமாவிலையும் இப்போ அதிகமாக இருக்குது. அது வெளியே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வெளியே ஈஸியாக. நீங்கள் தான் என்னை பேட்டி எடுத்தீங்க உங்கள் சேனலில் ஒரு 6 மாதம் இருக்குமா. நான் வெளிப்படையாக சொன்னேன், இங்கேயும் இருக்குயா நடக்குது இல்லை அப்படி சொன்னேன். அப்போ வந்து அதை பல பேர் கீழே கமெண்ட்டை கூட போட்டிருந்தான், இவன் தான் விளக்கு பிடிச்சி கொண்டு கொடுத்தானாலாம் கேட்டிருந்தானுவான். எனக்கு விளக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளக்கு தலை பெருசாக எரிய விட்ருக்கீங்க. நான் அப்பயே சொன்னேன் இங்கேயும் இருக்குன்னு. அதை ஒரு பெரிய உளவுத்துறை அதை வந்து ஒரு வார்த்தையாக கவனிச்சிருக்கணும். கவனிச்சிருந்து போய் அதை முடக்குவதற்கு ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா அதை ஒரு மாறு வேடத்தில் ஒரு போலீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பது உளவுத்துறை போய் பார்க்குறதுக்கு? இல்லை அங்கேயே ஒருத்தர் செட் பண்ணி உள்ளே அனுப்ப வேண்டியது தானே. என்னடா நடக்குதுன்னு பாடுறா, ஒரு பென் கேமரா போட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான இப்போது லிக்கரு நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சா இதெல்லாம் வந்து இப்போ கஞ்சாலாம் இப்போ ஆந்திராவிலேருந்து வருதுமாங்க, அதே போல் தேனி சைட்லேருந்து வருதுமாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து தான் வருது. இது ஒரு பெரிய செயின் லிங்காக தான் இருக்கும். இது நெட்வொர்க்கும் பெருசாக இருக்கும். ஏரோப்ளேன்லேருந்து தான் வருது, கப்பல்லேருந்து தான் வருது, வேறு எங்கேருந்து வரல. இந்தியா முதுகில் கட்டிட்டு வர்றான் அவ்வளோ பொருளை. எல்லாம் நடக்குதுங்க. ஸோ அங்கேயும் கோட்டை விடுறாங்க, அதே மாதிரி இங்கே உள்ள புழக்கத்துலேயும் கோட்டை விடுறதுல யாரையும் அடிச்சிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் அருமையாக கோட்டை விடுவாங்க. ஏன்னா எல்லோரும் கோட்டைக்கு போகணுங்கிற இலக்கு மட்டும்தான். கோட்டை விடுறதை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. எல்லா முதலமைச்சர் ஆகிடணும். 10 ஐடியா கேளுங்க ஒரு பொலிட்டீஷியனை கூப்பிட்டு, இந்த ட்ரக்ஸை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களான்னு. புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களையும் கேளுங்க, பழசாக கட்சி ஆரம்பிச்சிக்கல. புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் ஏறி கல் இறக்குறாரு பார்த்தீங்கனாலே. அட பாவியலை, கல் உண்ணாமையை பற்றி வள்ளுவன் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான். வள்ளுவனையும் தலைவனாக ஏற்றுக்கிறீங்க, கல்லையும் ஏறி இறக்குறீங்க. வாட் எவர் இட் இஸ், ட்ரக்குங்கிறதே இருக்கக்கூடாது தானே நீங்கள் பேசணும். அதுதானே பொலிட்டீஷியனுக்கு அழகு. பீடி வந்து இலையில சுருட்டுறாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? புகையில். அப்போ அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தா உட்காந்து பீடி சுருட்டுது, அதை தடை பண்ணுறாங்க. சிகரெட்டு கம்பெனி மாதிரியா இருக்குது, எங்கள் அப்பா தா என்ன செய்யும், பீடி சுருட்டுதுன்னு சொல்லுவீங்களா? வாட் எவர் இட் இஸ், புகையிலை பொருட்கள் தானேங்க அது. கஞ்சாவை கேட்டால் சொல்லுவான் சிவபானம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. எந்த சிவனே நம்ம என்ன பார்க்கல, அப்புறம் எப்படி சிவன் குடிச்ச கஞ்சாவை பார்த்தோம். சரி, அப்படி சிவன் சொன்னால் கூட 1000 நல்லது சொல்லியிருப்பார் சிவனே, அதெல்லாம் விட்டுட்டான். சிவபானம், கஞ்சா, பட்டையை போட்டுறது, தலைமையை வளர்த்துறது, பிடிச்சி ஏற்றுறது. தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா உடைய திருவண்ணாமலைன்னு சொல்லி அன்றைக்கி அன்புமணி பேசுகிறாரு, இங்கே தான் கஞ்சா அதிகமாக இருக்குன்னு. நம்ம செய்கிற தப்பை நம்மளே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது. சிகரெட் அடிக்கிறவனை போய் ஹான்ஸ் போடுறவனை கேட்டுன்னு வச்சுக்கோங்க, சிகரெட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை மச்சான், அது சும்மா லங்ஸுக்கு போய்ட்டு அது கிளியர் ஆகிடும். ஹான்ஸு தான் கேன்சர் வரும் அப்படின்பா. கூலி போடுறவங்க இது ஒன்றுமே இல்லையே, எல்லாமே மோந்து பாரு, மென்தால் வாசம் அடிக்கும், நல்லா இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது. சிகரெட் அடிக்கிறவன சிகரெட் எடுத்தால் 3 பீடிக்கு சமங்க, அதோட நீங்கள் பீடி அடிக்காம்பா. சரக்கு அடிக்கிறவனை கேட்டால் இது ஒரு மாதிரி ஒன்றும் பண்ணாது, அதுபோல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் சரியாயிடும்பா. எனி டேக் ஆஃப் இன்ஹேல் ஆர் ஸ்மோக் ஆர் ஃபுட்டு எப்படி எடுத்தாலும் சரி, போதை எவ்வடிவில் இருந்தாலும் அது போதையே, அதை விட்டு நாம் விலகியே நிற்க வேண்டும். சார், நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Manappennin prathyekamana thiruvil. Vivaha, the Chennai Silks.